ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 2025 வருடத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் முந்தின வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி வளர்ந்த ஸ்டாக்ஸை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேரை வந்து நம்ம வாங்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார், அதாவது மல்டிபிளாக நிறைய ஷேர்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்காக நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல, ஈவன் ஒரு 1000 ரூபீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட போதும். ஸோ அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஷேர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையலாம். ஸோ அதில் நம்ம நிறைய ஷேர்ஸை நம்ம வாங்கி வைக்கிற பட்சத்தில் இன்னைக்கு இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காச்சும் ஒரு நாள், அதாவது இன்னைக்கு நீங்கள் இந்த சேமித்து வைக்கக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்களோட ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவாக மாற்றத்தையும் கொடுக்கலாம். உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதமாக கூட கண்டிப்பாக இந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 2025 அதாவது ஜனவரி 1 2025 ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும், ஸோ இந்த ஒரு வருட காலத்தில் ஒரு 1000% வரைக்கும் நமக்கு லாபம் தந்த ஒரு 10 ஸ்டாக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே வருஷத்தில் 1000% வந்து நமக்கு லாபம் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸை தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷத்தில் நிறைய மார்க்கெட், அதாவது சென்செக்ஸ் மார்க்கெட்டு, நிஃப்டி மார்க்கெட், பேங்க் நிஃப்டி மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அப்பில் இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு டவுனும் கொடுத்துச்சு. ஸோ ஒரு பெரிய அளவில் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ரெண்டு சைடுமே மூமெண்ட் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இதனால் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வளர்ச்சி அடையாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கூட நான் சொல்லக்கூடிய இந்த 10 ஸ்டாக்ஸும் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் லிமிடெட். ஸோ இந்த வருஷம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 6061% வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபத்தை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரமான எழுச்சி அப்படின்னா அது இந்த ஷேர் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். கண்டிப்பாக எல்லாரையுமே ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு ஷேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2025 ஜனவரியில் வெறும் 181 ரூபாயில் இருந்து இப்போ வந்து 11,207 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை வந்து இந்த கம்பெனி அடைஞ்சிருக்கு. ஸோ 1980 ஆரம்பித்த இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரேடிங் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நிறுவனமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் கவனம் ரொம்ப அதிகமாக செலுத்துறதுனால மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லீசிங் லிமிடெட். ஸோ இந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4914% இந்த பங்குகள் வந்து உயர்ந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் 2025 ஜனவரியில் இந்த பங்கோட விலை அப்படின்றது வெறும் 2.92 பைசா தான் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து இந்த வாரம், அதாவது 2025 டிசம்பரில் இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 146 ரூபாய் 40 பைசாவாக உயர்ந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி டிஃபென்ஸ் லிமிடெட். ஸோ இந்த வருஷம் இந்த ஸ்டாக் 4510% வந்து உயர்ந்திருக்கு. முன்னாடி யூரோ ஆசியா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த கம்பெனி ஆர்ஆர்பி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹைடெக் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேர் ஆனது ஜனவரி மாதம் 2025 வெறும் 20.31 இருந்து இப்போது டிசம்பரில் 936.3 அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கம்பெனியும் உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா மிட்வெஸ்ட் கோல்டு லிமிடெட். ஸோ இந்த வருஷம் இந்த கம்பெனியானது 3529% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ மிட்வெஸ்ட் கோல்டு ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 2025 வெறும் 111 ரூபாயில் இருந்து இப்போது டிசம்பர் 2025 4048.85 உயர்ந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே தீரணும் கண்டிப்பாக.
ஏன்னா இந்த ஷேர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மூலமாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்து அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த வருஷத்தில் 3234% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பத்தில் 37.78 இருந்து இப்போது டிசம்பரில் 1259.70 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு அளவில் அப் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் அருணிஸ் அப்பார்ட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஷேரானது 1779% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 2025 வெறும் ₹7.61 இருந்து இப்போது 143 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கும் நிறைய அளவில் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சக்ரா சிமெண்ட் லிமிடெட். ஸோ இந்த பங்கானது 1627% வந்து உயர்ந்திருக்கு. சிமெண்ட் துறையில் இருக்கக்கூடிய இந்த பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் வெறும் 3.3 இருந்து இப்போது 57 உயர்ந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 மடங்குக்கும் அதிகமாக பதிவு செய்த இந்த பங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா HIHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த வருஷம் 1608% வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்திருக்கு. ஸோ இதோட பங்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் 17.83 அதில் இருந்து ஸோ இப்போது டிசம்பர் 2025 304.55 உயர்ந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா மத்யா சாம்யங் கேப்லரி டியூப்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த பங்கானது 1307% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் இந்த பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.35 இருந்து இப்போது 117.5 உயர்ந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கோலப் பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட். ஸோ இது 1135% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியானது வெறும் 15.76 இருந்து டிசம்பர் மாதம் 194.70 அப்படின்ற ஒரு லெவலுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய கம்பெனியோட ஆர்டர்ஸ், கம்பெனிக்கு கிடைச்ச பாசிட்டிவான ரிசல்ட், அவங்களோட கம்பெனியோட டெவலப்மெண்ட்ஸ், அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணது, ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் நியூஸஸால் இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நாமும் ஒரு கரெக்டான ஒரு ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட்டை நம்மளாலையும் பதிவு பண்ண முடியும் நண்பர்களே. அதாவது ஒரு ஷேர்ஸில் நம்ம வாங்கி கொஞ்சம் லாங் டேர்முக்கு நம்ம கொஞ்சம் செல் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பங்கானது நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம் நண்பர்களே.